வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னாங்க, கேட்ட உடனே அப்படியே சும்மா அதிருதுல்ல அப்படின்னு பயப்படுவீங்க. யாருன்னா, சனி பகவான பத்தி தாங்க பார்க்க போறோம். சனி பகவானுக்கு இவ்ளோ பெரிய சிலை இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு. சனி பகவான் மட்டும் இல்லங்க, அங்க விநாயகர் பெருமான் கூட அவ்ளோ பெரிய சிலையா இருக்காரு அந்த கோயில்ல. அந்த கோயில் எங்க இருக்குனாங்க, இதுவும் வந்துங்க புதுச்சேரி மாநிலத்தில மொரட்டாண்டி அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கு. மொரட்டாண்டி சனி பகவான்னாலே ரொம்ப ஃபேமஸாங்க. அவர் வந்து 27 அடி உயரத்தில இருக்காருங்க. அதே மாதிரி விநாயகர் பெருமான் இங்க வந்துங்க 54 அடி உயரத்தில அவ்ளோ அழகா அப்படியே தங்கத்திலேயே செஞ்ச மாரி ஜொலிக்கிறாருங்க. சனி பகவான் வந்து பஞ்சலோக சிலையால் செய்யப்பட்ட சனி பகவானுங்க. 22 அடி 27 அடி சிலையா இருந்தா கூட, மத்த நவகிரகங்களும் இங்க பெரிய பெரிய சிலையா தாங்க இருக்கிறாங்க. காகத்துக்கு கூட எவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குங்க. முடிஞ்சா போய் பாருங்க. வியந்து போவீங்க. அதாவதுங்க, அவர் வந்து சனி பகவான நம்ம போய் வணங்கிட்டு, "அப்பா என்ன ரொம்ப கஷ்டம் குடுக்காத, எதுவா இருந்தாலும் மன்னிச்சு காத்து அருள் இறைவா" அப்படின்னு அவர வேண்டுமா. சனீஸ்வரன் வந்துங்க, அ ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டம் பெற்றவர் அவரு. அதனால தான் அவரு சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி, நேர்மை, நியாயத்தோட நடக்கிற யாரா இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு துன்பம் தராத, மனம் வருத்தம் தராத யாராக இருந்தாலும் சரி, அவர் வந்து எந்த கஷ்டமும் குடுக்க மாட்டார். அவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்வார்ன்னு சொல்லுவாங்க, சனி பகவான. அப்படிப்பட்ட அவர் வந்துங்க, அவர மாரி குடுக்குறவங்களும் இல்ல உலகத்துல. அவர மாரி சோதிக்கிறவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சனி குடுக்க ஆரம்பிச்சானா தடுக்க யாரும் கிடையாது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது, தெய்வங்களையே அவர் ஆட்டி படைச்சிருக்காருங்க. மனிதர்கள் நம்ம எம்மாத்திரம். இருந்தா கூட நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது, நம்மள வந்து அதிக துன்பங்கள் தராம, துன்பங்களா இருந்தா கூட நம்மள வந்து அத மோல்டு பண்ணி நம்மள ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு கொண்டு போய் நம்மள நல்ல நிலையில தான் அவரு அவர் விட்டு விலகும்பொழுது, கண்டிப்பா நம்மளுக்கு நன்மை செஞ்சுட்டு தாங்க விலகுவாரு. அப்படிப்பட்டவர் சனி பகவான்ங்க.